ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீரியட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகியிருக்குது அப்படின்னா, இந்த நேரத்தில் வயிற்றோட கீழ் பகுதியில் வலி இருக்குது, இடுப்பு பகுதியில் வலி இருக்குது, ஒன் சைட் பெயினாக இருக்குது, இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்குது, மார்பகங்களில் வலி ஏற்படுது, சோர்வு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா, பல பெண்கள் இதை பார்த்துட்டு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒருவேளை இது பீரியடுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் பயப்படவும் ஆரம்பிப்பாங்க. இது சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இல்லை பயப்பட வேண்டிய விஷயமா அப்படின்றத பற்றியும், ஆனால் இந்த வலி உண்மையிலேயே கர்ப்பத்துடைய ஆரம்ப அறிகுறியா இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காகவும் இந்த வலி வருமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கர்ப்பமாகிறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னென்ன டவுட் வருமோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். க்ரோத் ஃபுட், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்ன சாப்பிட்ணுன்னு, இன்டர்கோர்ஸ், ஸ்பெர்ம், பீரியட்ஸ்னு எக்கச்சக்கமான டைட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயம் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாரோட கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருக்குன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஓல்டு வீடியோவிலே நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட அது எனக்கு தனியாகவே எனக்கு காமிக்கும். நார்மலாக நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஒரு ஆள் இம்பார்ட்டன்ட் மெசேஜாக கூட இருக்கலாம். அதை நான் தேடி தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் அது கண்ணில் பார்க்கவே முடியாத அளவுக்கு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருக்குது அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதோட பெனிஃபிட் உங்களுடைய கமெண்ட்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடையாது. நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஸ்பெஷலாகவே வீடியோஸ் வரும். கட்டாயம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை நாளில் கருப்பதிதல் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு வரக்கூடிய வழிகள் அது கர்ப்பத்துக்கானதா இல்லை பீரியட்கானதா அப்படின்றத உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். உங்களோட ஓவலேஷன் நாட்கள் 20 நாட்களுக்கு மேலே வந்தது அப்படின்னா கட்டாயம் அது கருப்பதிதலுக்கான அறிகுறியாக இருக்கும். இது எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்பவும் கிடையாது. உங்களுடைய பீரியட் சைக்கிள் 28 நாள் 30 நாள் சைக்கிள் இருக்கின்ற பட்சத்தில் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். இதுவே 35 நாள் 40 நாள் சைக்கிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது பொருந்தாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த நாளில் இந்த வலி இந்த அறிகுறி அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 நாள் சொல்லியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து 6 நாள் எடுத்துக்கோங்க. 25 26 நாளில் உங்களுக்கு இந்த மாதிரி வலிகள் வருதான்னு பாருங்கள். அது கர்ப்பத்துக்கானதா பீரியட்கானதா அதையுமே விளக்கமாக சொல்லியிருக்கேன். பொதுவாக பீரியட் முடிஞ்ச அடுத்த நாளில் இருந்தே நம்மளுடைய கருமுட்டை அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ஓவலேஷன் அப்படின்ற ப்ராசஸில் ஈடுபடும். அந்த நேரத்தில் நம்ம ஆண் பெண் சேர்க்கையில் இருந்தால் தான் கருத்தரிப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கிற நிலையில் கருத்தரிப்பு நடந்த பிறகு கருவானது முட்டையை கர்ப்பப்பைக்குள்ளே கொண்டு போய் ஒட்டி வளர வைக்கும். அதாவது உங்களுடைய கருமுட்டையும் விந்தணுவும் இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு சைக்கோட் பிளாஸ்டோசிஸ்டாக மாறும். அப்படி மாறக்கூடியது ஃபெலோப்பியன் டியூப்லேயே தான் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கர்ப்பப்பையில் பதிய ஆரம்பிக்கிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சிக்கானதாக வரும். பொதுவாக உங்களுக்கு 20 நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு வயிற்று வலி வருது, பேக் பெயின் வருது அப்படின்னா அது மெஜாரிட்டி ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயும் இருக்கும் அண்ட் ஆண் பெண் சேர்க்கையோடைய ரிஃப்ளெக்ஷனாகவும் இருக்கும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நார்மலாக எல்லா பெண்களுமே அவங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்மளுடைய மென்சுரல் சைக்கிளில் 2 ஃபேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படிங்கிறது கருமுட்டை வளர்ச்சி அடையக்கூடிய காலம். அடுத்த 15 நாள் அப்படிங்கிறது லூட்டியல் ஃபேஸ் கரு வளரக்கூடிய காலம் அப்படிங்கிறது. அந்த டைமில் ப்ரொஜெஸ்டான் தேவைப்படும். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 15 நாள் ஈஸ்ட்ரோஜன் தேவைப்படும். இந்த ஹார்மோன் மாற்றங்களால் தான் இந்த மாதிரி வயிற்று வலி வருது, தலைவலி வருது, பேக் பெயின் இருக்கிறது அண்ட் உங்களுடைய ஆண் பெண் சேர்க்கையினாலும் இந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் இந்த மாதிரி வலிகள் அப்படிங்கிறது வரும். இப்போ நார்மலாக உங்களுக்கு எதுக்காகனா இந்த மாதிரி வலிகள் வரும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருச்சு. இப்போ கர்ப்பத்துக்கானதாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் லேசான வயிற்று வலி இருக்கும். கீழ் வயிற்று வலியில் உங்களுக்கு இழுத்து பிடிச்ச உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். எப்போவுமே கரெக்டாக உங்களுக்கு கர்ப்பப்பை எங்கள் அடிவயத்தில் உங்கள் பெண்ணுறுப்புக்கு மேலே தான் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுவும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. லேசான வலி இருக்குது. வலியோட அளவு அப்படிங்கிறது எனக்கு இன்க்ரீஸ்னால் ஆகலை. அந்த லேசான வலி அப்படிங்கிறது அப்பப்போ வந்து தான் போகுது அப்படின்னா அது இயற்கையானது தான். அது கருப்பதிதல்
நாட்களில் உணர்த்தக்கூடிய அறிகுறியாக கூட இருக்கலாம். இது உங்களோட பீரியட் சைக்கிள் பொறுத்து மாறணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ 28 30 நாள் சைக்கிள் இல்லாட்டினா 27 26 நாள் சைக்கிளுக்கு நான் சொல்கிறது பொருந்தும். இதுவே உங்களுக்கு வந்து 25 நாள் சைக்கிள் இல்லாட்டினா 35 நாள் சைக்கிள் அப்படி இருக்கிறவங்களுக்கு 35 நாள் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு 25வது நாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த அறிகுறி இருக்கான்னு. இதுவே உங்களுக்கு 21 நாள் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு 18 நாளில் இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு பீரியட் சைக்கிள் இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் கருப்பதிதல் அப்படிங்கிறது நடக்காது. நம்மளுடைய பீரியட் சைக்கிள் பொறுத்து அந்த கருப்பதிதல் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். பொதுவாக லேசான இழுத்து பிடிச்ச உணர்வு அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு கருப்பதிதலை உணர்த்தக்கூடிய அறிகுறி. இது இல்லாமல் உங்களுக்கு இடுப்பு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பகுதிகளில் ஏன் கர்ப்பத்துக்கு வலி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும். அந்த வலி எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதிகள் தசை நார்கள் எல்லாமே எக்ஸ்டர்ன் ஆகும் கருப்பதிதல் நடக்கிறப்ப. இதுவே பீரியட்க்கு எதுக்காக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது இவ்வளோ நாள் விரிஞ்சிருக்கும். அதாவது எண்டோமெட்ரியம் எல்லாம் வளைந்து உங்களுக்கு விரிஞ்சிருக்கும். பீரியட் ஆகிறப்ப திரும்ப சுருங்க ஆரம்பிக்கும். அதோடைய சுருக்கத்தோடைய விளைவாக உங்களுக்கு இடுப்பு வலி வரும். ரெண்டுக்குமே உங்களுக்கு பீரியட்க்கும் சரி ப்ரெக்னன்சிக்கும் சரி இடுப்பு வலி வரும். ஆனால் பீரியட்க்கு வரக்கூடிய வலி தாங்க முடியாத அளவுக்கு இடுப்பு வலி, பேக் பெயின், அடிவயிற்று வலி இது 3 சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் கர்ப்பத்துக்கான வலி வந்து உங்களுக்கு அடிவயிற்றில் மட்டும்தான் இருக்கும். லைட்டாக உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும், அவ்வளோதான். இடுப்பு வலி வந்தது அப்படின்னா அடிவயிற்று வலி வராது. அடிவயிற்று வலி வந்ததுன்னா உங்களுக்கு இடுப்பு வலி வராது. ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அடிவயிற்று பகுதியில் இழுத்து பிடிச்ச மாதிரி உணர்வு இருக்கும். ஏதோ ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கிற மாதிரி உணர்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு மட்டும் குத்துற மாதிரி உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது கருப்பதிதல் ஏதோ ஒரு சைடு நடக்குது. இப்போ லெஃப்ட் சைடு நடக்குதுன்னா லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வலி இருக்குன்னா அந்த சைடு தான் உங்களுக்கு கருப்பதிதல் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு ஒன் சைட் பெயின் ஹெவியாக இருக்குது, பீரியட் டேட் தள்ளி போயிருக்கு, நான் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணுறேன் ஆனால் ஹெவி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா அந்த ஹெவி பெயின் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். ஏன்னா ஹெவி பெயின் ஒன் சைட் பெயின் எப்போவுமே வராது. அது எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கு தான் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இந்த அடிவயிற்று வலி, இழுத்து பிடிச்சிற உணர்வு இது கூடவே உங்களுக்கு மார்பக வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கர்ப்பத்துடைய அறிகுறிகளில் மார்பக வலி அப்படிங்கிறது ஒரு மெயினான அறிகுறி. அதுவும் பீரியடே ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே கருப்பதிய ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறி. அந்த மார்பக வலி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேசானதாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. மார்பகங்கள் கனத்த உணர்வாக இருக்கும். எப்போவும் நார்மலாக இருக்கிறத விட உங்களுக்கு பிரஸ்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதில் சென்சிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அதோடைய ஏரியோலா பகுதி, கருமைநேர பகுதி ரொம்ப டார்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே கர்ப்பத்தை உணர்த்தக்கூடியது. நான் இன்னொரு வீடியோவில் கருப்பதிதல் நடக்கிறப்ப ஏற்படக்கூடிய 10 அறிகுறிகள், அதாவது கரு பதிஞ்ச உடனே ஏற்படக்கூடிய 10 அறிகுறிகள் நான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஏன்னா அது வந்து கரு பதிஞ்ச உடனே ஏற்படக்கூடிய அறிகுறிகள். நான் இந்த வீடியோவில் முழுக்க ப்ரெக்னன்சி அண்ட் பீரியட்ஸ் ரெண்டுக்குமே வலிகள் அப்படிங்கிறது வரும். எப்படி வந்தால் உங்களுக்கு கருப்பதிதலுக்கானது, எப்படி இருந்தால் உங்களுக்கு பீரியட்கானது அப்படின்றத விளக்கியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் வெறுமனே கருப்பதிதல் மட்டுமே எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும், இந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா வயிறு இழுத்து பிடிக்கிற உணர்வு, உங்களுக்கு வந்து மார்பக வலி, இது இல்லாமல் இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது. பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே கருப்பதிதல் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். அண்ட் இது கூடவே உங்களுக்கு அதிகப்படியான டயர்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தூக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயர்னஸ் பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ்க்கு வராது, தூக்கம் அப்படிங்கிறதும் பீரியட்ஸ்க்கு வராது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான் காரணம். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ப்ரெக்னென்ட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷனாக சிம்டம்ஸ் வரும். பீரியட்க்கு உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பர்டிகுலர் ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரி எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். சடனாக ட்ராப் ஆகும். ட்ராப் ஆன உடனே ஹெவி பெயின் உங்களுக்கு அடிவயிற்றில் வரும். அதுக்கப்புறம் பீரியட் வர்றதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ எல்லா சிம்டம்ஸும் வந்து உங்களுக்கு பீரியட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களோட பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே கருப்பதிதல் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறத 20 நாள்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வெறும் 2 அறிகுறியை வச்சு. அந்த 2 அறிகுறி பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். சேனலை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக கருப்பதிதல் அப்படிங்கிறது 20 நாளில் கட்டாயம் உங்களுக்கு அறிகுறிகள் தெரியும். கருப்பதிதலோட அறிகுறிகள் லேசான அடிவயிற்று வலி இருக்கும். ஃபர்டிலைசேஷனுடைய முடிவாக உங்களுக்கு வந்து லேசான வயிற்று வலி வரும். இது இல்லாமல் ஸ்பாட்டிங் வர்றது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, இது எல்லாமே கலந்து வருது அப்படின்னா உங்களுக்கு கருப்பதிதல் நடந்துட்டு இருக்கிறத உணர்த்தக்கூடியது. இதுவே உங்களுக்கு அடிவயிற்று வலி லைட்டாக வலிக்குது, நேற்று லைட்டாக வலிச்சது, இன்னைக்கு லைட்டாக வலிக்குது, அண்ட் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வலி இன்க்ரீஸ் ஆகுது, நாளான்னைக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது,
வலிக்குது, அது கூட பேக் பெயினும் வலிக்குது, நாளான்னைக்கு உங்களுக்கு வந்து இடுப்பு வலி எல்லாமே சேர்ந்து வலிக்குதுன்னா அது பீரியட்குரியது. எப்போவுமே பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டுருக்கும், வலியோட அளவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். கருப்பதிதல் அறிகுறி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாது, நார்மலாக தான் இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு 20 நாளில் கருப்பதிதல் நடக்குதா இல்லையா அப்படின்றத மாதவிடாய் உங்களுக்கு ஆன அந்த 20 நாளில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் இன்னுமே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து கரெக்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி, இதனால் எதுவும் ப்ரெக்னன்சி டிலே ஆகுமான்னு கேட்குறீங்க. அதையெல்லாம் ஹார்மோன்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதும் வராததும் இருக்கும். அதனால் அதை நீங்கள் பெருசாக டிபெண்ட் பண்ண வேணாம். ஒயிட் டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நான் சொன்ன சிம்டம்ஸோடு உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜும் பால் தெரிஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னா பியூர் ஒயிட் கலரில் வருதுன்னா அது கர்ப்பத்துக்கானதாக இருக்கலாம். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு இருந்தாலே ஓகே தான். இன்ஃபெக்ஷன் ஆணுச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, வலி, அரிப்பு, எரிச்சல், அதோட கலரில் வேறுபாடு ஏற்படுது, இந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதை உணர்த்தக்கூடியது. அது கருப்பதிதில் ஃபெயிலியர் ஆகும். இதனால் ப்ரெக்னன்சி இன்னுமே டிலே ஆகும். இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ரெகுலர் இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது இனியும் வர இருக்குது. மறக்காமல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட்டு, ஓவலேஷன் கிட்டு, ஸ்பெர்ம் கிட்டு, செல்ஃப் இன்செமினேஷன் கிட்டு, சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதை விட ஆன்லைன் ஷாப்பில் கம்மியான ரேட்டில் நிறைய கிட் வாங்கலாம். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெக்னன்சி டிப் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.